திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த சல்பேட் வாயு கசிவு தொடர்பா துறைமுகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்ற தகவலோட பாஸ்கர் தொடர்ந்து நம்மளோட இணைப்புல இருக்காரு, கேட்கலாம். பாஸ்கர், என்ன சொல்றாங்க? எதனால இந்த வாயு கசிஞ்சதா துறைமுகம் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? சென்னை தலைமைச் செயலகத்துக்கு எதிராக தான் இந்த சென்னை ஹார்பர் இருக்கு. அங்க பல்வேறு பயன்பாட்டுக்காக கண்டெய்னர்கள் வைத்து இருப்பாங்க. அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சல்பர் அதிகமாக வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றம் அடைந்துதான் இந்த வெண்புகை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது துறைமுகத்துடைய விளக்கமாக இருக்கிறது. தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக அவங்க அந்த சம்பவ இடத்துக்கு வருகை தந்து வாயு கசிவை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. ஆனா தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. சல்பர் அதிக அளவு அங்க வைத்திருந்தாங்க. சல்பர்ல இந்த வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த கசிவுங்கிறது வெண்புகையாக வெளியே வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் சென்னை துறைமுகத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. காற்று மாசு ஒரு புறம் இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு இருப்பது அதிகமாக இருந்தது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பணியில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அவங்க பணியில ஈடுபட்ட போதுதான் அந்த சல்பரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வந்தது. ரசாயன பொடிக அப்புறம் தண்ணீரை பீசி அடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தது ஒரு புறம். சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்து இங்க தலைமைச் செயலகத்துக்கு எதிர்ந்த காத்திருந்த கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக காத்திருந்தவங்களும் அவங்க மூச்சுத்திணறலோட பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க மருத்துவர்கள் யாரும் இல்லாத காரணமாகவும் தீயணைப்பு துறையினர் காவல்துறை மட்டும்தான் இங்கிருந்து அவங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. ஆனா அவங்க செவிசாய்க்கவில்லை. அதை பொருட்படுத்தாம அங்கேயே காத்திருந்தக்கூடிய காட்சிகளும் பாதிப்பை அவங்க பெரிய அளவுக்கு உணர்ந்தும் அவங்க அதனால அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்கிருந்து உடனடியா அப்புறம் வேற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த தாட்டு கூட வரல. இருந்த போதும் தீயணைப்பு வீரர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு சென்று கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாயு கசிவை தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாஸ்கரன், இப்ப வெப்பம் காரணமாக தான் இந்த வேதியியல் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதே மாதிரி எவ்வளவு கண்டெய்னர் அங்க இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்ப அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்களா? அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் தொடர்ந்து எடுக்க இருக்காங்களா? அதை பற்றியும் சொல்லுங்களேன். கண்டெய்னருடைய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். நீண்ட வரிசையில துறைமுகத்துல எப்பவுமே கண்டெய்னர் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு கண்டெய்னர்ல ஒரு பொருள் இருக்கும். சில கண்டெய்னர்ல அனைத்து விதமான பொருட்களும் ஒவ்வொரு கண்டெய்னர்ல கொண்டு வரப்பட்டு அந்த கப்பல்ல ஏற்றக்கூடிய பணிகள், வரக்கூடிய கப்பல்ல இருந்து இறக்கக்கூடிய பணிகள், இதெல்லாம் ஹார்பர்ல ரெகுலரா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் இந்த சல்பர் எந்த கண்டெய்னர்ல வச்சிருந்தாங்க அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய அதிகாரியிடம் கேட்டிருந்து அந்த கண்டெய்னரை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில தற்போது துறைமுகத்தினுடைய பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளும், அதே நேரத்துல தீயணைப்பு வீரர்கள் எந்தெந்த கண்டெய்னர்ல எல்லாம் இந்த பாதிப்பு இருக்கிறது, வாயு கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் உணர்ந்து அந்த கண்டெய்னர்லாம் அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக காவல்துறை, துறைமுகத்தினுடைய பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடிய மத்திய காவலர்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலையும் மீட்பு பணியிலையும் ஈடுபட்டு வராங்க. தீயணைப்பு வீரர்களோடு சேர்ந்து வழக்கமாக சென்னை ஹார்பருக்குள்ளேயே ஒரு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள்லாம் எப்பவுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து இருக்கும். ஆனா இந்த பாதிப்பை உணர்ந்துதான் தலைமைச் செயலகத்துக்கு அருகே இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வாகனங்களோடு வருகை தந்து அவங்க அந்த கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பெரிய அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாத இருக்கிறதுக்கு தீயணைப்பு வீரர்களுடைய பங்கு என்பது முக்கியமான பங்காகவே பார்க்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனங்கள் வீரர்களை தாண்டி வெளியே இருந்து நிறைய தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் வந்ததன் காரணமாகவே இந்த வாயு என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஒரு பக்கம் கண்காணிப்பு பணி, அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு. ஏன்னா அந்த சென்னை ஹார்பருக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு, தீயணைப்பு வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், காவலர்கள் பாதுகாப்பு பணியில் 24 மணி நேரம் ஈடுபடுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும்போது இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதை உணர்ந்து தமிழகத்தினுடைய காவலர்களும் அதே நேரத்தில் தீயணைப்பு வீரர்களும் அவங்க விரைந்து பணிகளை கவனம் செலுத்தின காரணமாகத்தான் இந்த வாயு கசிவு என்பது முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக இருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் ஆய்வு நிபுணர் குழுவும் தற்போது அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய விளக்கமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விளக்கமாக பார்க்கப்படுகிறது. அவங்க நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டுதான் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை விளக்குவாங்க.
அதுக்கு முன்னதாக துறைமுக தரப்பிலிருந்து தான் இந்த விளக்கம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், கண்காணிப்பு என்பது தீவிரமாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும், தீயணைப்பு வாகனங்கள் இது இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கணும், அடுத்த ஒரு நாள் 2 நாட்களுக்கு இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிறது உத்தரவாக உள்ளது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.